ஐயோ, அதுக்குள்ள விடிஞ்சிருச்சா? குட் மார்னிங் நந்தினி. என்ன அப்படியே உட்காந்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லையா நந்தினி? மை ஃபோன். ஐயோ ஐயோ, நைட்டு தான் ஆச்சா? இன்னும் விடியலையா? அறியாம தூங்கிட்டேனா? எப்போ வந்து தூங்குன? சரி, அப்போ கொஞ்ச நேரம். ஓ, நீ பேச மாட்டல்ல? ஏய், என்ன ஆச்சு? என்ன பண்ண? என்ன இருக்கும்? ஒன் செகண்ட். ஓகே, ஒன் செகண்ட். Just 1 second. சூர்யா சார், ஏன் சார் இப்படி பண்ணீங்க? காலையில நீங்க நடந்துக்கிட்ட விதம் உங்களுக்கே நியாயமா இருக்கா? சொல்லுங்க. உங்களுக்கு யார் மேல கோவம்? என்ன கோவம்? சொல்லுங்க சார். உங்களுக்கு என் மேல பிரியம் இருக்கு, அத நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் அசிங்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அத நினைச்சு எனக்கு பெருமையா இருக்கு. ஆனா நான் அசிங்கப்படக்கூடாதுன்னு நினைச்சு உங்களை நீங்களே ஏன் சார் அசிங்கப்படுத்திக்கிறீங்க? உங்களுக்கு எப்படின்னு தெரியல சார், ஆனா எனக்கு நீங்க ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட சாமி மாதிரி. அத்தனை பேர் முன்னாடி நீங்க குடிச்சிட்டு கலாட்டா செய்யறப்போ நான் தான் சார் கூனி குறுகி போய் நின்ன. நீங்க யாரையும் அவமானப்படுத்தல. என்னதான் சார் வேதனைப்பட வச்சுட்டீங்க. குடிக்கிறவங்க எல்லாரும் கெட்டவங்க இல்லைன்னு நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க. ஆனா குடிச்சிட்டு நீங்க கோமாளி மாதிரி நிக்கிறத என்னால பார்க்க முடியல சார். என்ன பொறுத்த வரைக்கும் சூர்யா சார்னா கம்பீரம், சூர்யா சார்னா கருணை, சூர்யா சார்னா பாசம், சூர்யா சார்னா சூர்யா சார் தான். சாமி மாதிரி பார்த்தவரை கோமாளியா பாக்குறப்போ என்னால சார், நல்ல பழக்கமோ கெட்ட பழக்கமோ அதை நம்ம கட்டுப்படுத்தணும் சார். அது நம்மளை கட்டுப்படுத்த கூடாது. இது சொன்னது யார் தெரியுமா? என்னோட சூர்யா சார் தான். ஆனா குடிச்சிட்டா நீங்க குடியோட கட்டுப்பாட்டுக்கு போயிடுறீங்க சார். இது நியாயமா? நீங்களே சொல்லுங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆளு. நம்ம ஃபேக்டரியில எவ்வளவு பேர் உங்களை நம்பி வேலை செய்யறாங்க. அத்தனை பேரையும் கட்டி காப்பாத்தி வேலை பார்க்க வைக்க வேண்டியது யார் சார்? நீங்க தானே. இவ்ளோ பெரிய தொழில கட்டுப்படுத்துற இடத்துல நீங்க இருக்கீங்க. ஆனா உங்களே உங்களால கட்டுப்படுத்த முடியலன்னா இது எவ்வளவு பெரிய அவமானம். உங்களுக்கு இது புரியுதா இல்லையா சார்?